பாரதிராஜாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு முதல் படத்துக்கு மட்டும்தான் அவருடைய கதை வசனம். மயிலன் எழுதப்பட்டது. பின்னாடி அது 16 வயதில மாற்றப்பட்டது. அடுத்தடுத்த படங்கள் எல்லாத்துக்குமே வந்து வெளியிலிருந்து தான் கதை வசனம் வாங்குறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், எல்லாருக்கும் போற்றப்படக்கூடிய இயக்குனர், புதுமைகளை செஞ்ச இயக்குனர். அப்படி இருந்தும் கூட கதை வசனம்ங்கிறது புதுசா வாங்குறார். அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, வேற ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷனும் நம்முடைய படத்துல இருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு. செல்வராஜா இருக்கட்டும், கலைமணியா இருக்கட்டும், பாக்யராஜா இருக்கட்டும், வெளியே இருந்த கதையாசிரியர்கள்ட்ட தான் கதை வாங்கி பண்றாரு. அதனால தான் அந்த படங்கள் காலத்தில் அழிக்க முடியாத படங்களா இருந்துச்சு. அதே மாதிரி கதைக்கு தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அதுக்கு அடுத்து தான் வந்து ஹீரோ. அவர் உச்சத்தில் இருக்கப்ப பல அன்னைக்கு உச்ச நடிகர்கள்லாம் வந்து இவரோட டைரக்ஷன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் இவரெல்லாம் புதுமுகங்கள்லாம் மேக்ஸிமம் பண்ணுவார். புதுமுகங்கள் நான் கூட இருக்க அசிஸ்டன்ஸு இவங்களை வச்சு தான் பண்ண. அப்போ என்னன்னா, ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணுறப்ப தன்னுடைய ஒரு இது போயிடும், இண்டிவிஜுவாலிட்டி போயிடும். அதனால அவர் அதை தொடர்ந்து அதை தவிர்த்தார். அதனால தான் என்ன பண்ணோன்னா, புதுமுகங்கள் இல்லாட்டி தன் கூட இருக்க உதவியாளர்கள், புதிய கதையாசிரியர்கள் அவங்கள்ட்ட பண்ணுறாரு. உதாரணத்துக்கு மணிவண்ணன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மணிவண்ணன் வந்து அவர்கிட்ட வந்து உதவியாளராக சேர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு, சேர்றாரு. உதவியாளராக சேர்றதுக்கு முன்னாடியே மணிவண்ணன் வந்து அவருக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதுகிறாரு, கதைகள்லாம் எழுதி அனுப்புகிறாரு. அப்போ வந்து மணிவண்ணன்ட்ட கேட்குறாரு, நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, இல்லை நான் முதல் முறையாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு எழுதின கதைகள்லாம் காட்டுறாரு. மணிவண்ணன் எழுதிய கதையெல்லாம் பாரதிராஜாட்ட காட்டுறாரு. பாரதிராஜாவுக்கு அதில் ஒரு கதை பிடிச்சி போச்சு. இந்த கதையை வந்து நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஓகேன்றாரு. யார்கிட்டையுமே உதவியாளராக இல்லை, ஒருத்தர் வேலை கேட்டு வர்றாரு. அவரே தன் படத்துக்கு கதை வசனம் டைட்டில் போடுறாரு. மணிவண்ணன் கதை வசனம், மணிவண்ணன் திரைக்கதை டைரக்ஷன் பாரதிராஜா.